ஜார்க்கண்ட் மாநிலம் கிருதி மாவட்டத்தில் உள்ளது கரிபகாரி காட்டுப்பகுதி. சென்ற மாதம் 30ஆம் தேதியன்று காட்டுக்குள் பாதி எரிந்த நிலையில் ஒரு பெண் சடலம் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் வந்திருக்கிறது. சம்பவ இடத்துக்கு சென்ற போலீசார் சடலத்தை கைப்பற்றி ஆய்வு செய்திருக்கிறார்கள். முகம் முழுவதும் எரிந்திருந்ததால் அடையாளம் காண்பதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. சுற்றுவட்டார பகுதியில் உள்ள காவல் நிலையங்களுக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் காணாமல் போனது குறித்து அளிக்கப்பட்ட புகார்களை அலசி ஆராய்ந்திருக்கிறார்கள். அப்போது தும்ரி என்ற ஊரைச் சேர்ந்த ஷாஹின் பர்வீன் என்ற 21 வயது பெண் காணாமல் போனதாக அவரது தந்தை காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தது தெரிய வந்திருக்கிறது. அத்தோடு அவர் குறிப்பிட்டிருந்த அங்க அடையாளங்களும் காட்டில் மீட்கப்பட்ட சடலத்தில் இருந்த அடையாளங்களும் ஒத்து போயிருக்கிறது. ஷாஹின் பர்வீனின் தந்தையை அழைத்து சென்று எரிந்த சடலத்தை காட்டியிருக்கிறார்கள். அவரும் அது தனது மகள்தான் என்பதை உறுதி செய்திருக்கிறார். ஷாஹின் பர்வீனுக்கு சில வருடங்களுக்கு முன்பு ஜாபிர் அன்சாரி என்பவரோடு திருமணம் நடந்திருக்கிறது. கணவர் வீட்டில் ஷாஹின் வசித்து வந்த நிலையில் திடீர் என காணாமல் போயிருக்கிறார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெண்ணின் தந்தை சம்மந்தி வீட்டுக்கு சென்று விசாரித்த போது தங்களுக்கு எதுவும் தெரியாது என கூறியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் அவர் காவல் நிலையத்தில் மகளை காணவில்லை என புகார் அளித்திருக்கிறார். ஜாபிர் அன்சாரி வீட்டுக்கு சென்ற போலீசார் அவரிடம் கிடுக்கிப்பிடி விசாரணை நடத்திய போதுதான் குடும்பத்தோடு சேர்ந்து அவர் மனைவியை கொன்று எரித்த அதிர்ச்சி உண்மை தெரிய வந்திருக்கிறது. திருமணமான ஒரு சில வருடங்களிலேயே ஜாபிர் அன்சாரிக்கு மனைவியுடனான வாழ்க்கை புளித்துவிட்டு அவரை கழட்டிவிட்டு 2வது திருமணம் செய்து கொள்ள நினைத்திருக்கிறார். இதற்கு அவரின் பெற்றோரும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஷாஹின் பர்வீன் ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஜாபிர் அன்சாரி மனைவியை கொன்றுவிட்டு 2வது திருமண கனவை நிறைவேற்றிக் கொள்ள முடிவு செய்திருக்கிறார். இதற்காக நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்களை கூட்டு சேர்த்திருக்கிறார். சென்ற மாதம் 28ஆம் தேதியன்று ஜாபிர் அன்சாரியும் அவரது தாய் சுபைனா நிஷாவும் ஷாஹின் பர்வீனை வழிபாடு செய்து வரலாம் என கூறி கரிபகாரி காட்டுப்பகுதி வழியாக அழைத்து சென்றிருக்கிறார்கள். நடுக்காட்டுக்கு சென்றதும் அங்கு மறைந்திருந்த மற்ற நபர்களோடு சேர்ந்து ஜாபிர் அன்சாரியும் அவரது தாய் சுபைனா நிஷாவும் ஷாஹின் பர்வீனை கொடூரமாக தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள். பிறகு சடலத்தை அங்கேயே குழி தோண்டி புதைத்துவிட்டு வீடு திரும்பியிருக்கிறார்கள். வனவிலங்குகள் சடலத்தை தோண்டி எடுத்துவிட்டால் பிரச்சனையாகிவிடும் என்பதால் அடுத்த நாள் மீண்டும் காட்டுக்கு சென்று அந்த சடலத்தை எரித்துவிட்டு எதுவும் நடக்காதது போல இருந்துள்ளனர். மகளை பற்றி ஷாஹின் பர்வீனின் தந்தை கேட்டபோது தங்களுக்கு எதுவும் தெரியாது என தாயும் மகனும் நாடகமாடியிருக்கிறார்கள். போலீசார் விசாரணையில் அனைத்து உண்மைகளும் வெளிவந்ததால் ஜாபிர் அன்சாரி, சுபைனா நிஷா உட்பட 7 பேரை கைது செய்த போலீசார் அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.